நடப்பாண்டில் சிறப்பாக செயல்படும் 1000 சுய உதவிக்குழுக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் ஊக்கத்தொகையாக வெற்றி பெண்கள் சுய உதவிக்குழு விருது வழங்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை சர்வதேச சந்தையில் சந்தைப்படுத்தும் வகையில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பிரத்யேகமான மின் வணிக தளம் உருவாக்கப்படும். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் மகளிர் தலைமையிலான சுய உதவிக்குழு தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் மற்றும் வழங்கும் சேவைகளுக்கு உறுதியான சந்தை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் அரசு துறைகள் மற்றும் அரசு சார் நிறுவனங்களில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் மகளிர் தலைமையிலான சுய உதவிக்குழு தொழில் நிறுவனத்திலிருந்து முன்னுரிமையில் கொள்முதல் மேற்கொள்ளப்படும். திருநர்களின் நலனுக்காக 3.17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு விரிவான திட்டம் செயல்படுத்தப்படும். ஊரக பகுதியில் உள்ள 6800 சுய உதவி குழுக்களுக்கு 102 கோடி ரூபாய் சமுதாய முதலீட்டு நிதி வழங்கப்படும். ரூபாய் 1634 கோடி மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் மற்றும் கிராம ஊராட்சி சாலைகள் மேம்படுத்தப்படும். ஊரக பகுதியில் பசுமை பரப்பை அதிகரித்து சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்தும் நோக்கில் 2 கோடி மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். ஊரக பகுதியில் மரக்கன்று நடவு பணிகளுக்கு தேவையான மரக்கன்றுகளை வளர்க்க தற்போது பயன்பாட்டில் உள்ள நாற்றங்காலுக்கு கூடுதலாக 10,000 மரக்கன்றுகள் வளர்க்கும் திறன் கொண்ட 250 புதிய நாற்றங்கால் ரூபாய் 35 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஊரக பகுதியில் நீர் வளத்தையும் பாசனத்துறையையும் மேம்படுத்தும் வகையில் 10,000 புதிய இடங்களில் புதிய குளங்கள் ரூபாய் 650 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விவசாயிகள் மற்றும் வேளாண் நடவடிக்கைகளுக்கு உதவிடும் வகையில் 7500 கிலோமீட்டர் நீளமுள்ள வரத்து மற்றும் பாசன கால்வாய்கள் ரூபாய் 500 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். நீர்வளத்துறை மானிய கோரிக்கை எண் 40. தமிழ்நாட்டின் நீர்வள மேலாண்மை வலுப்படுத்துவதற்கு முக்கிய ஆறுகளில் வெள்ள காலங்களில் கிடைக்கும் நீரை சேமித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்த 13 மாவட்டங்களில் 27 தடுப்பணைகள் ரூபாய் 206 கோடியே 75 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஏரிகள் மற்றும் கண்மாய்களுக்கு நீர் வழங்க 6 மாவட்டங்களில் 9 அணைக்கட்டுகள் ரூபாய் 97 கோடியே 8 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஆற்றின் நீரோட்டத்தால் ஏற்படும் மணல் அரிப்பை கட்டுப்படுத்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு தளமட்ட சுவர் ரூபாய் 15 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஆற்று படுகையின் நிலைத்தன்மையை உறுதி செய்து படுகை அரிப்பை கட்டுப்படுத்தி நிலத்தடி நீர் செறிவூட்டலை அதிகரிக்க 2 மாவட்டங்களில் 2 படுகை அணைகள் ரூபாய் 37 கோடியே 10 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். ஏரிகள் மற்றும் கண்மாய்களுக்கு முழு திறனோடு நீரினை பகிர்ந்தளிக்கும் வகையில் 5 மாவட்டங்களில் 6 பகிர்வு அணைகள் ரூபாய் 13 கோடியே 87 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களுக்கும் ஆலோசனைக்கும் வெட்டு தீர்மானங்களுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது என நான் நம்புகிறேன். என்னால் விளக்கம் அளிக்கப்படாத கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் நடவடிக்கை குறிப்பேட்டில் உள்ள மாண்புமிகு உறுப்பினரின் கருத்துக்களை படித்து அறிந்து அந்த கருத்துக்களில் நியாயம் இருப்பின் அவை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே வெட்டு தீர்மானங்கள் கொடுத்துள்ள மாண்புமிகு உறுப்பினர்கள் அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு
அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விவாதம் முடிவுற்றது. இப்போது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 40 நீர்வளத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்தும் பேரவையின் அனுமதியில் திரும்ப பெறப்படுகின்றன. நீர்வளத்துறை மானிய கோரிக்கை 40 கீழ் வருவாய் கணக்கில் 5006 கோடியே 75,57,000 மூலதன கணக்கில் 4,247 கோடியே 62,24,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்னும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்பெறுகின்றன. மானிய கோரிக்கை 42 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானம் அனைத்து பேரவையின் அனுமதியில் திரும்ப பெறப்படுகின்றன. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை 42 வருவாய் கணக்கில் 33,970 கோடியே 32,57,000 மூலதன கணக்கில் ரூபாய் 5,638 கோடியே 9,15,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என்று மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.